கடலூர் வெள்ளி கடற்கரையில் குளித்த தனியார் பள்ளி மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். +2 தேர்வு முடிந்து வெள்ளி கடற்கரைக்கு சென்ற நிலையில் மேலும் 2 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தர காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், தற்போது இந்த மாணவர்கள் கடலில் குளிக்க சென்று 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எவ்வளவு பேர் தேர்வு முடிந்து நேராக கடற்கரைக்கு சென்றார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம் பிரேம். பலவேல், அதாவது 12ஆம் வகுப்பு தேர்வுகள் இன்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் மாவட்டத்துல பல்வேறு பகுதியிலிருந்து கடலூர் நகரத்தில் முக்கிய சுற்றுலா தலமான வெள்ளி கடற்கரைக்கு பல்வேறு மாணவ மாணவிகள் குளிப்பதற்காக இன்று மதியத்திலிருந்தே வந்து கொண்டிருந்தனர். காவல்துறை சார்பில் அங்கு அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு பணியிலும் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் மாணவர்கள் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பல்வேறு பள்ளிகளிலிருந்து, அரசு மற்றும் தனியார் பள்ளியிலிருந்து அந்த வெள்ளி கடற்கரை குளிப்பதற்காக இந்த தேர்வு முடிந்தவுடனே அனைத்து மாணவர்கள் ஒன்றிணைந்து ஒன்றாக குளித்து விட்டு வீட்டிற்கு செல்லலாம் என்று ஆசையோடு இந்த கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் கடலூர் தனியார் பள்ளியை சேர்ந்த 7 மாணவர்கள் அருகாமையில் இருக்க தேவனாம்பட்டம் வெள்ளி கடற்கரையில் குளித்துக் கொண்டிருக்கும் போது அலைகள் சிக்கி 5 மாணவர்கள் காணாமல் போயுள்ளனர். இதனை அறிந்த காவல்துறை உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று மாணவர்களை உடலில் தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது 1.5 கிலோமீட்டர் தூரம் அளவில் 3 மாணவர்களின் உடலானது கரை ஒதுங்கியது. அதாவது 12ஆம் வகுப்பு மாணவனான ஸ்ரீஹரி மற்றும் தனுஷ், விக்னேஷ் என 3 மாணவர்களின் உடல் கரை இருந்த நிலையில் பரிதாபமாக கரை ஒதுங்கியது. அதனை மீட்ட போலீசார் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை கொண்டு வந்து சிகிச்சை பெற்று வந்தனர். ஆனால் அவர்கள் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தகவல் கொடுத்தனர். மீண்டும் 2 காணவில்லை என்று மாணவர்கள் அவருடன் இருந்த மாணவர்கள் தெரிவித்ததால் மீண்டும் 2 பேர் தேடும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் பரணி என்பவர் உடல் இதுவரை கிடைக்கவில்லை. அபினேஷ் என்ற உடல் கிடைத்திருக்கு. அவருக்கு தற்போது கடலூர் அரசு தலைமை மருத்துவ தீவிர சிகிச்சையாக அளிக்கப்பட்டு வருகிறது. பரணியின் உடலானது கடலில் தற்போது தேடப்பட்டு வருகிறது. கடலூரில் +2 தேர்வு முடித்து மாணவர்கள் அங்குள்ள வெள்ளி கடற்கரைக்கு சென்ற நிலையில் அங்கு கடலில் குளித்த போது 3 மாணவர்கள் கடலில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள். 2 மாணவர்கள் தற்போது ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இது குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரேம்.